என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது இது? எங்களுக்கு தெரியல. Hi guys, most consistent YouTuber is back. தலப்புலம் அலப்புலம் ஆறுடா. தலப்புலம் அலப்புலம் ஆறுடா. தலப்புலம் அலப்புலம் ஏழுடா. இன்னைக்கு ஏதோ ப்ராமிஸ் டேவா? அடுத்த நாள் என்னன்னு தெரியல கைஸ். அடுத்த நாளும் ஒன்று வச்சிருப்பானுங்க. உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சும் தெரியுமாடா? எனக்கே தெரியாது. இந்த வாரமும் சரி எந்த வாரமும் சரி சில ப்ராமிஸ்கள் நிறைவேறலாம், நிறைவேறாமலும் போகலாம். எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? கைகொடை, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கோபிநாத். எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டோன்ட் வரி டியூட். Forget. Hey old man, what's going on here? What's wrong with you? Hey, come on man. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீல்ஸ் ரியாக்ஷன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அப்போ ஆரம்பிக்கலாமா? ஐயா வசிதாங்க முடியலையே. என்றாது அங்க நிக்கிறது எல்லாம் காலமாடுறா. ஸோ மாட்டோட ஸ்பெம்மை குடிச்சிட்டீங்க. இல்லை சொல்லுங்க. இல்லை சார், அது தெரியல. அது அந்த அந்த நேமே வந்து அது ஒரு பெரிய இடம் போல தெரியுது. மாட்டோடதும் பார்க்க மில்க் மாதிரி தான் இருக்கும் போலயே. பாட்டு நல்லா இருக்குல்ல? பாட்டா அப்ப இன்னும் கிணத்தரா பார்த்துட்டு இருந்த? அக்கா அழகா இருக்காங்க. அக்காவா? நிறைய பேர் இந்த ரீல்ஸை அக்கா அழகா இருக்காங்க அப்படின்னு தான் ஸ்டோரியா போட்டுட்டு இருக்கானுங்க. அதை தான் நானும் சொல்ல போறேன். ஒன்னா வண்டியில ஏத்துங்கடா. அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா. என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்க போறோம். ஆனா என்ன இன் ரியல் லைஃப்ல பார்க்க போறோம். வாங்க அப்படியே பாப்போம். யாரா ஒருத்தன் லூஸ் என்னடி வாலி மூணு மாதிரி நடக்குறான். ஒருத்தன் இப்படி நடக்குறான். பை என்ன பாக்குற? மனசுக்குள்ள சிரிச்ச. டேய் பூல நேற்று எங்க வீட்டாண்ட நாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது பாட்டியை பார்த்தேன். ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. இந்த மழை வேற பெஞ்சதுனால சோஃபால எல்லாம் போயிடுச்சா. அதனால நான் என்னால முடிஞ்சது வந்து கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மி பண்ணி சோஃபா அடிச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி திட்டாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு மனசுல எல்லாம். அதனால தெரியல, சோஃபா வேண்டாம் சொல்லுங்க, பெஸ்ட் பிரைஸ் நான் உனக்கு கொடுப்பேன். வாங்கிக்கிறீங்களா ப்ரோ? சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு சாப்பிட்டு. இதுல அந்த ஃபர்ஸ்ட் ஒருத்தமே வராம பாருங்க. அவன மாதிரி ஒரு ஆளா என் லைஃப்ல பார்த்ததே இல்லை கைஸ். மச்சாங்க பாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, சென்னையில ஃப்ளட் வந்துட்டு இருக்கப்ப இவன் ஒரு ரீல்ஸ் போட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்க மாட்டேன் டியூட். உட்காந்து விழுது ஓடியா விழுந்துட்டு வீடு கட்டினா போகுதாண்டி செய்யும் புரியுதா? அந்த ஏடிஎல் வீடு கட்டினா போகுதாண்டி செய்யும் புரியுதா? உண்மையாவே அவன் லூசு புண்டதான் போல. நிறைய பேர் இவன் ட்ரோல் பண்றான், ரொம்ப ரொம்ப அபியூசிவா ட்ரோல் பண்றான். அது ஓகே, அவன் இஷ்டம்னு அதை விட்டா கூட. ஆனா இந்த மாதிரி வெளில வந்து வீடு அடிச்சுட்டு போகும்போது அந்த வீடு இடிஞ்சு போய் அந்த வீட்டோட சொந்தக்காரவங்க உட்காந்து அழுகும் போது லூசுக்குதையன் வந்து அவங்களையே திட்டி ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கான். அதுக்கும் கீழே கமெண்ட்ஸ்ல வந்துட்டு புகாஹா அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அதுவும் அந்த ரீல்ஸ்ல லூசுத்தனமா ஒரு ஒப்பீனியன் சொல்றான். ஓப்பன் பண்ணானா கண்டமேனிக்கு, ஒப்பீனியன் சொன்னானா புண்டமேனிக்கு. அப்புறம் வரிசையா அந்த ரீல்ஸா என்னென்ன தலைவர் வந்து சம்பவம் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கே தோணுச்சு, நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? லூசு கூக்களும் கிறுக்கு கூக்களுமாவே காணப்படுகிறார்கள். சுத்தம் கரண்ட் வேற போயிடுச்சு. எங்க விட்ட
ப்ரோ காசு வேணா தரேன், மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போய் அட்மிட் ஆகிறியா? அறிவு இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கிட்டே காசு வாங்கி ஒரு 1 லட்ச ரூபா தரேன், ஹாஸ்பிட்டல் போயிறியா? ஊம்பு 1 லட்சம் கேக்குதா? ஊம்பு வந்து மேக்ஸிமம் இவன் ரீல்ஸில் வர்ற எல்லாமே அட்டாக் போஸ்ட் தான் கைஸ். லவ் யூக்கு என்ன சொல்லணும்? நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உன்னை காதலிக்கிறேன். அதுக்கும் கீழே சிரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டேய் மென்டல் ஆடாதீங்கலாம். கமெண்ட் போடுறவங்கள ஃபர்ஸ்ட் சொல்லணும் கைஸ். இவன் பண்றதுக்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? ஒத்த என்னடா பழக்கம் அது? என்னடா கத்துற தாயலி? ரீப்ரொடக்ஷனே முதல்ல தப்பு. ரீப்ரொடக்ஷனா குழந்தை பெற்றுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. உன் புள்ள பிறந்து என்ன சாதிக்க போறான்? ஒண்ணுமே சாதிக்க போறது கிடையாது. வந்தானா கஷ்டம் தான் படுவான். அப்படி நினைச்சிருப்பா அப்துல் கலாம் கச்சிருப்பாரா? காமராஜர் கச்சிருப்பாரா? சரி, அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணிட்டாருன்றீங்க? காமராஜரும் அப்துல் கலாமும் அவங்க வந்து ஒருத்தரோட சஃபரிங்க போக்குனாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? சொல்லாமா? அது கரெக்டான ஸ்டேட்மெண்டா? அப்போ அந்த சஃபரிங் அவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு போக்குனாங்கல்ல, அவங்க பிறக்கவே இல்லைன்னா இவங்க போக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எப்படி காமராஜர் வந்து யாருடைய சஃபரிங்க போக்குனாரோ அவங்களும் பிறக்கலன்னா காமராஜரும் பிறந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பூமியை நம்ம இல்லாம எப்படி நாஸ்தி ஆயிருமா? என்ன மனுஷங்கள ஒரு பூமியை மார்ஸ் வந்து நாஸ்தி ஆயிடுச்சா? நல்லா தானே இருக்கு, அப்படியே இருக்கட்டும். தன்னை ஒரு ஜீக்கேகராக வந்து நினைத்து கொண்டிருக்கிறார் கைஸ். வேற ஒன்றும் இல்லை, சோசியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனையில இந்த நண்பர் வேற. இந்த யூடியூப் சேனலுக்கும் மைக்கை வந்து யார் யாருக்கிட்ட நீட்டுறதே ஒரு விவஸ்தையெல்லாம் போச்சு கைஸ். ஆல்ரெடி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு அடி வாங்கி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆன சிலர்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா அவன் என்ன சொல்லுவான்? வாழவே கூடாது ப்ரோ, ஹியூமன்ஸ் பிறந்தது தப்பு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா நம்ம சுஷாந்த் சிங் கிட்ட மைக்கை நீட்டுற மாதிரி தான். உங்க பேர் என்ன? நாளைக்கு டிவியில பாருங்க மேடம். நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்புத் இளம் வயதிலேயே மரணமடைந்தது பாலிவுட் உலகில் மட்டுமல்ல அனைவரது மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டே ட்ரிகர் ஆயிராதீங்களா? சரி பேக் டு த கண்டென்ட். சிலர் சஃபர் ஆகலனாலும் இப்படி தான் பேசுவாங்க. ப்ரோ மனிதர்கள் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஹியூமன்ஸ் இல்லாத உலகம் சொர்க்கம் பிளா பிளா பிளா. அதான் பிறந்துட்டோம்ல ப்ரோ, நம்மளால என்ன முடியும், என்ன பண்ண முடியும், எத்தனை பேரை பண்ண முடியும்? ஐ மீன் எத்தனை பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றதான் மேட்ரு. ஆமாங்க, அவ்வளோதாங்க மேட்ரு. ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் வாங்கிட்டு 10 பேர் கூட படுத்தா அவளுக்கு பேரு விபச்சாரி. இதே ஒரு ஆண் 10 பேர்கிட்ட காசு கொடுத்து அவன் போனா அவனுக்கு பேரு விபச்சாரின்னு ஒரு வார்த்தையை சொல்ற இந்த சமூகம் ஏன் விபச்சாரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றது இல்ல? ஏன்னா வந்து காசு கொடுக்குறான், வாங்கல. நீங்களும் என்ன பண்ணுங்க, பசங்களுக்கு காசு கொடுத்து போங்க, அதுக்கப்புறம் அவனை விபச்சாரன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சாம்பு பாவனை ப்ராஸ்டியூட் பண்றியா? இந்த ரீல்ஸ்ல வர 2 பேருக்குமே நான் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல கைஸ். ஆனால் என்னுடைய கருத்தை வந்து நான் உள்ள சொருகிதான் ஆகணும். நானே இங்க பேசுறதுக்கு நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு பொருள் வச்சு வியாபாரம் பண்ற வியாபாரி, பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ற பிசினஸ்மேன், இவங்க 2 பேருமே அவங்க பொருளை விற்கிறாங்க. அதனாலதான் நம்ம அவங்கள வியாபாரி ஆர் பிசினஸ்மேன் கூப்பிடுறோம். அதை வாங்குற எல்லாரையுமே நம்ம வியாபாரி பிசினஸ்மேன்னு கூப்பிட முடியாது. வியாபாரம் பண்றவங்கள தான் வியாபாரின்னு சொல்ல முடியும், பிசினஸ் பண்றவங்கள தான் பிசினஸ்மேன் சொல்ல முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நினைக்கிறேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். நம்பி ஓட்டு போடுங்கம்மா, கண்டிப்பா நல்லது செய்வோம். டேய் வாங்கடா போலாம். தம்பி கவலைப்படாதீங்க, எங்க ஓட்டு தளபதிக்கு தான். ஃபைனலா அண்ணன் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கைஸ். இதுக்கு முன்னாடி ஆக்டர்ஸ் நிறைய பேர் கட்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரையுமே இது வரைக்கும் யாருமே எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணதே கிடையாது. ஆனா விஜய்னா வந்துட்டு எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை மாதிரியே இவரும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த கட்சி பேரு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். லிஸ்ட்ல வந்து பாருங்க, டிவிகே. கட்சியோட நேம் என்னன்னா தமிழ்நாடு வெற்றி கழகம். தமிழ்ல தாவே கழகம், தாவே கலை, தாவே கலை, தாவே கலை, அவக்கால. விஜய்னா வந்து அரசியல் வராது, உண்மையிலே வரவேற்க வேண்டிய விஷயம் தான் கைஸ். ஏன்னா அவங்க ரசிகர்களுமே அதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. விஜய் சார் வந்து இப்ப அரசியலுக்கு வரதான் முடிவு பண்ணிருக்காரு அப்படி எல்லாம் சொல்றாங்க. பட் அது உண்மையா என்னன்னு தெரியல. அப்படி விஜய் சார் அரசியலுக்கு வந்து விஜய் சார் வெர்சஸ் சீமான் சார் இருந்தா நீங்க யாருக்கு ஓட் பண்ணுவீங்க?
நான் விஜய்க்கு தான் போடுவேன். எதனால? எதனா அந்த கம்பீரம் பிடிச்சது, அவருடைய நடை அழகு பிடிச்சது. ஓகே அடிச்சா உண்டன்னு சூர்யா சொன்ன மாதிரிலாம் கிடையாது. இது அதையும் தாண்டி அந்த கல்லுல ஒரு காட்டம் இருக்குங்க விஜய் கிட்ட, அடிச்சாரு பாருங்க எப்படி, அது ரொம்ப பிடிச்சது. என் ஃப்ரெண்டுடைய பையன் அவரு. சந்திரசேகர் சார் உங்க ஃப்ரெண்டா அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஆனா மலக்னாக்கு நடந்த மாதிரி இவருக்கு நடந்துடவே கூடாது. அப்படின்னா தான் கொஞ்சம் வருஷமாவது சர்வைவ் ஆக முடியும். எனக்கு உண்மையாவே வருத்தமா தான் கைஸ் இருக்கு. அவர் அரசியலுக்கு வராருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இனிமே நடிக்க மாட்டாருன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, சாரி வருத்தப்படுறதானே தெரியல கைஸ். இவர் என்னன்னா பாலிடிக்ஸ் போறாரு, இவர் என்னன்னா பைக் எடுத்துட்டு ஊரு சுத்திட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கிட்டே ஒரு நல்ல பழத்தை தான் கைஸ் எதிர்பார்க்குறோம். அது கடைசி வரைக்கும் நடக்காது போல. ஒரு அணிலாமை இயக்கத்தோட ஒரு மெம்பரா என்னோட கோரிக்கை என்னன்னா, அவர் அரசியலுக்கு வரவே தேவையில்ல கைஸ். அவர் நல்லா நடிச்சாலே போதும். அவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்லை. அவர் ஒரு டைம் முடிவு எடுத்துட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாரு. சிவா என்ன பண்றீங்க? பீயை தொட்டு எண்ணெயை அடிச்சுக்கிறேன் சார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் வீடியோவை முடித்துக் கொள்வோம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா. ஏன் விரல் எடுக்கலாம், விரல் கிடக்கணும். February 14 வேற வரப்போகுது கைஸ். என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறீங்க, பிடிச்சிருந்தா ஒரு ஐ லவ் யூ சொல்லுங்க.